நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பேரை நீங்க இன்னும் கைவிடாம தொடர்ந்து வாழறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா கைங்க. நீங்க கைவிட்டவங்க எல்லாம் மைனஸ். இது வாழ்க்கை கணக்கு. நல்லா போடுங்க. உங்க வாழ்க்கை லாபத்துல ஓடுதா நஷ்டத்துல ஓடுதான்னு எப்படி கணக்கு பண்றதுன்னா, நீங்க கைவிட்டவர்கள் இதுக்கு மேல இவரோட ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டவர்கள் நம்பர் எல்லாம் போடுங்க. எத்தனை பேர் கைவிடாம இன்னும் தொடர்ந்து அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் எல்லாம் போடுங்க. அதாவது நீங்கள் கைவிட்டவர்கள் பட்டியல், கைவிடாதவர்கள் பட்டியல். முதல்ல உங்களை எந்த பட்டியல சேர்ப்பீங்க நீங்க, அத முதல்ல சேருங்க. அதுக்கப்புறம் கைவிட்டவர்கள் பட்டியல், கைவிடாதவர்கள் பட்டியல். அத பாருங்க. உங்களுக்கு 10 மார்க், மற்ற எல்லா நபருக்கும் ஒரு மார்க். நீங்க உங்களை கைவிடுறது 10 பேரை கைவிட்டதுக்கு சமம். அதான் உண்மை. இந்த கணக்கை போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்க வாழ்க்கை லாபத்துல ஓடுதா நஷ்டத்துல ஓடுதான்னு. வாழ்க்கை கணக்கு பேங்க்ல இருக்கிற பணம் சார்ந்த கணக்கை வச்சு ஓடுறது இல்ல. பணம் வாங்கி கொடுக்க முடியாத பல விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா மனிதர்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள். நீங்கள் கைவிடாமல் இருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை உருவாக்குகின்றார்கள். கைவிட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையை